ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ பிரியாணி. டொமேட்டோ பிரியாணியை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பச்சை மிளகா, வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி 2 தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கிறோம். இப்போ குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லாட்டி சீரக சம்பா யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வெங்காயம் 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த பிரியாணி நீங்கள் பிரியாணி அரிசியில் செய்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 கப் சாப்பாட்டு அரிசியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தனியாக வச்சுருங்க. தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருங்க. நம்ம செஞ்சுட்டு நம்ம போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா சாப்பாட்டு அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறினா தான் நல்லா சாஃப்டாகவும் பொழுன்னு கிடைக்கும் உங்களுக்கு. 2 தக்காளி இது கூட சேர்த்துக்கிறோம். சின்னதாக நறுக்குன்னா 2 தக்காளி கொஞ்சம் நல்லா வேகணும். நல்லா வெந்துருச்சு. இப்போது மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும். கேரட், பீன்ஸ் அண்டு பொட்டேட்டோ நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. இப்போது ஊற வச்ச அரிசி நம்ம சேர்க்குறோம். அதில் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு அரை லெமன் ஜூஸ் புளிகிறோம். ஏன்னா தக்காளி சில இது நல்லா புளிப்பாக இருக்கும், சில இது புளிப்பு இல்லாமல் இருக்கும். அதனால 1/2 ஸ்பூன் லெமன் புளிஞ்சு 2 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா சுவையான தக்காளி பிரியாணி ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.